ஹாய் 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 ஹாய். வந்துட்டான்டா. அல்வா ஒரு டீ போடு. அதையும் சேர்த்து 47 ரூபா ஆச்சு. பாத்துட்டியா? சரி ஒரு சைவ டீ போடு. அது என்ன சைவ டீ அசைவ டீ? சாதா டீனா சைவம், உன்ன மாதிரி ஈ விழுந்த டீ குடிச்சா அது அசைவம். டீயா? டேய் எடுத்து போட்டு குடுறா. அது எப்படிங்க ஈ விழுந்த டீயை குடிக்கிறது? அந்த ஈ எவ்வளவு டீயை குடிச்சிட போகுது? சும்மா இருக்கட்டும், குடி. டெய்லி குடிக்கிறது தானே. அது எப்படிங்க? இங்க பாரு, இதுக்கே நீ டென்ஷன் ஆகுறியே. பள்ளி விழுந்த பஜ்ஜி 10 திருட்டு உட்கார்ந்திருக்கான். அவன் என்ன டென்ஷன் ஆகுறான்? அவன் என்னது பள்ளியா? மாவை ஆட்டும் போதே பார்த்தவையா நானு. அங்க 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 போ, அங்க போ. காசுடா, காசு. எப்பா நீ பணமே கொடுக்க வேணாம், ஏவத்த கெடுத்துறாரா சாமி. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு மசாலா டீ போடு. அப்பா என்ன வெயிலு, அல்வா ஒரு ஸ்பெஷல் டீ போடு. போட்டுருவோம். அப்படியே 4 பழம், ஆ. 4 பிஸ்கட், ஒரு 2 பஜ்ஜி பார்சல் பண்ணு. இந்தா 500 ரூபாய். பழைய பாய்க்கு 300 ரூபாய் எடுத்துட்டு 200 ரூபாய் டிப்ஸா வச்சுக்கோ. ஏய், நீ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுத்தவன் தானே? என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்ல, அப்படின்னா அதான் இந்த ரெடிமேட் செட் வைக்கிறது. புரியலையேடா. இப்பெல்லாம் எவன்டா டெய்லர் கடைக்கு போறான்? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் வீடு வீடா போய் சட்டை சேல்ஸ் பண்றேன். ஒரு சட்டை வித்தா எனக்கு 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. இன்னும் 10 சட்டை வைக்கிறேன். 300 ரூபாய் ஆச்சுல, பிறகு என்ன? ஆகா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானமா? அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 9000 ரூபாய் வருமானமா? ஆகிறேன்டா நான் ஒரு சேல்ஸ் ரெப்.